கணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில சஹாபாக்களுக்கு ஒரு நசீஹத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ப மஸ்ஜிதுன் நபவியில ஒரு குறிப்பிட்ட ஒரு கதவுண்ட காட்டி செல்றாங்க. இந்த கதவால வரக்கூடியவர் ஒரு சொர்க்கவாதி என்பதாக. உங்களுக்கு ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணுமா? இந்த கதவுல யாரு வாராங்களோ அவர் ஒரு சொர்க்கவாதி என்பதாக சொல்றார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு அன்சாரி சஹாபி ஒது எடுத்துக்கொண்டு வாரார். கையில தாடியில உள்ள தண்ணி அப்படியே தொடச்சு கொண்டு வாரார். 2வது நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுன் நபவியில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணுமா? இப்ப இந்த கதவால் ஒருவர் வருவார், அவர் ஒரு சொர்க்கவாதி என்பதாக சொல்றார். 2வது நாளும் அதே அன்சாரி சஹாபி அதே முறையில வாரார். 3வது நாளும் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணுமா? இப்ப ஒருத்தர் இந்த கதவால வருவார், அவர் ஒரு சொர்க்கவாதி என்பதாக சொல்றார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 3 நாட்கள் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செட்டிஃபை பண்றாங்க, ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணுமா இவரை பாருங்க. இந்த நேரத்தில் ஒரு வாலிப சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் எப்படியா கொண்ட ஒரு சஹாபி என்றா சஹாபாக்களுக்கு மத்தியில ரொம்ப பிரபலியமானவர், ஃபேமஸ் ஆனவர் இபாதத்துடைய விஷயத்துல. சொல்லுவாங்க, அபது சஹாபா, சஹாபாக்கள்ல அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர். கிதாபல் எழுதினாங்க, எவ்வளவு இபாதத் செய்யக்கூடியவர் என்றா ஒரு நாளைக்கு முழுமையான அமைப்புல குர்ஆனை தமாம் பண்ணுவாங்க. 30 ஜுஸு ஒரு நாள். ஒவ்வொரு நாளும் இரவுடைய நேரத்துல தூங்க மாட்டாங்க, தஹஜ்ஜுத் தொழுது கொண்டேதான் இருப்பாங்க. பகலுடைய நேரம் ஒவ்வொரு நாளும் சௌமு தஹர், ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை சந்திச்சுட்டு சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், நீங்க உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக் கொண்டு இருக்குது, உங்களோட மனைவிக்கு ஒரு ஹக் கொண்டு இருக்குது, இபாதத்துல கொஞ்சம் குறைச்சிக்கோங்களே. இந்த நேரத்துல தான் ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் யார் சொல்ல போதா யார சொல்லலாம், 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் போதா யார சொல்ல, அதை விட எழும் யார சொல்லலாம், கடைசிக்கு 7 நாட்களுக்கு ஒரு குர்ஆன் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதக்கூடியவர், இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கக்கூடியவர். இந்த சஹாபி யோசிக்கிறார், 3 days continuously ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர் உடைய விஷயத்துல சொர்க்கவாதி என்று சொல்றதாக இருந்தா, நான் போயிட்டு அவருடைய அமல் இபாதத்களை பார்க்கணும், நானும் அவரை போல ஆகணும், என் certified person என்பதாக நினைச்சு 3 நாட்களுக்கு அவருடைய வீட்டுக்கு தங்க போறாங்க. சொல்றாங்க, நான் என் வாப்பாவோட ஒரு டிஸ்பியூட் உண்டு, நான் நினைச்சிட்டேன் 3 நாள் போகாம இருக்கிற, எனவே எனக்கு உங்களோட வீட்டுல தங்கலுமா? நாங்க தாராளமாக தங்கலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 3 நாட்கள் தங்குறாங்க. இவர் இரவேல தூங்காம பாக்குறார், இவர் என்ன அமல் செய்யறார். சொல்றாங்க, வல்லாஹி நான் 3 நாட்கள் இவர்கிட்ட எந்த பெரிய அமலையும் காணல. தஹஜ்ஜுதுக்கு கூட எலும்பல்ல, ஃபஜ்ருக்கு அதான் சொன்னதுக்கு பிறகுதான் எலும்புவார். இரவேல கொஞ்சம் மங்களங்களை திரும்பக்கூடிய நேரத்துல ஜிக்ர்களை செஞ்சு கொள்வார், அல்லாஹ் அல்லாஹ் என்று. ஆனா வேற ஸ்பெஷல் அமல் பார்க்கவே இல்ல. எந்த அளவுக்கு எனக்கு பயம் வந்துட்டேன்டா, இவருடைய விஷயத்துல என் உள்ளத்துல கெட்டெண்ணம் வாரத்துக்கு ஆரம்பிச்சு. இந்த மனுஷனை பார்த்தா சொர்க்கவாதி என்ன சொல்றது, நாங்க அப்படித்தானே யோசிப்போம். 3வது நாள் அந்த சஹாபிய பார்த்துட்டு சொல்றாங்க, நான் 3 நாட்கள் இதற்காக வேண்டிதான் வந்தேன் உங்களைய பார்க்க. ரசூலுல்லாஹ் உங்களை சொர்க்கவாதி என்று சொன்னாங்க, ஆனா நான் உங்களுக்கிட்ட ஸ்பெஷலா ஒண்ணுமே பார்க்கல, உங்களோட அமல்கள் என்ன? அவரும் என்ன சொல்றாருண்டா, நீங்க என்ன பாத்தீங்களோ அதை தவிர மேலதிகமா எனக்கு ஒன்றுமே இல்லை என்பதா. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அந்த நேரத்துல பட் என்று சொல்றாங்க, பட் whatever you have seen, I do not have any excessive amal than that. ஆனா போகக்கூடிய நேரத்துல பட் என்று சொல்றார். ஆனா غير أني لا أجد في نفسي من المؤمنين غشا. ஆனா பட் ஒரே ஒரு விஷயம், எனக்கு எந்த முஸ்லிமுடைய விஷயத்திலையும் உள்ளத்துல யாரோடையும் பொறாம இல்ல, யாரோடையும் வஞ்சம் இல்ல, யாரோடும் கோபம் இல்ல, யாரோட எந்த கிரட்ஜும் இல்ல. நான் ஒவ்வொருத்தரோட நல்ல தொடர்பு வச்சு கொண்டுதான் இருக்கிறேன். அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு நலவொண்டு கொடுத்திருந்தா அவருடைய விஷயத்துல நான் ஒரு நாளும் பொறாமப்பட்டதே கிடையாது. யாரோடும் கோபம் இல்ல, எல்லாத்தோட ஒற்றுமையாக போறேன். இந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஹாதிஹி அல்லதி பலக்த பிக், சொல்றாங்க, இந்த அமல் இருக்குதே, இந்த அமல் தான்
எந்த சொர்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ அந்த சொர்க்கத்தை உங்களை அடைய வச்சு அதோட முடிக்கல. வஹியல்லதி லா நதீக், அந்த அமலதான் எங்களையால செய்ய கஷ்டம் என்பதாக. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை தமாம் பண்றது லேசி, இரவெல்லாம் நின்று வணங்குறது லேசி, பகலெல்லாம் நோம்பு பிடிக்கிறது லேசி. ஆனா மக்களோட ஒத்துமையா, யாரோடும் கோபம் இல்லாம, எல்லாத்தோடும் சந்தோஷமாக வாழ்ந்து மௌத்தாகிறது இருக்கிறதே, இதுதான் கஷ்டம் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் எங்களோட உள்ளத்தை பரிசுத்தமாக வைக்கிறது, எல்லாத்தோடையும் ஒத்துமையாக வாழ்றது, யாருடையும் குறைகளை பார்க்காம இருக்கிறது. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பத்ருடைய சஹாபி, உஹதுடைய சஹாபி, கந்தகுடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, பைஅத்துர் ரிதுவானுடைய சஹாபி. உஹதுடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் இஷாரா பண்றாங்க, ஒரு சொர்க்கவாதி என்றா அபூ துஜானா தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கடைசி சக்கராத்தில் இருக்கிறாங்க, நோய் விசாரிக்க வாராங்க. அந்த நேரத்தில் முகம் பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கிறார். அந்த நேரத்தில் கேட்கிறாங்க, நோயில இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை 2 அமல்களை வச்சு எதிர்பார்க்கிறேன். நாங்க என்ன கேட்போம்? நீங்க மദ്രസா கட்டி கொடுத்திருக்கிறீங்க, மஸ்ஜித் கட்டி கொடுத்திருக்கிறீங்க, ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க. இவருடைய விஷயத்துல நீங்க பத்ருக்கு போனீங்க, உஹதுக்கு போனீங்க, கந்தக்குக்கு போனீங்க, ஹுனைனுக்கு போனீங்க. இவர் சொல்றார், இந்த ஒன்றுமே இல்ல. சொல்றாங்க, உள்ளத்துல எந்த முஸ்லிம பத்தி எந்த கிரட்ஜும் இல்ல, எந்த பொறாமையும் இல்ல, எந்த கோபமும் இல்லை என்பதான். நான் எல்லாத்தோட முற்றுமையாக தான் போறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, சின்ன வாலிப பொடியன், யா புனையா, மை beloved son, என்னுடைய அருமை மகனே, இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய ஃபலைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லிஅஹதின் ஃபஃஅல். என்னுடைய அருமை மகனே, காலையில மாலையில அதனுடைய கருத்து என்னென்ற உலமாக்கள் சொல்றாங்க, 24 hours உங்களுடைய உள்ளத்துல யார பத்தியும் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாம உங்களுக்கு உங்களோட உள்ளத்தை மெயின்டைன் பண்ண செய்யுங்க மகனே என்பதாக. அதுக்கப்புறம் சொன்னாங்க, யா புனையா வதலிக மின் சுன்னதி, இந்த அமைப்புல உங்களோட உள்ளத்தை மெயின்டைன் பண்றது இருக்குது, யாரோட கோபம் இல்லாம எல்லாத்தோடையும் ஒத்துமையாக சொல்றாங்க. வதலிக மின் சுன்னதி, இது என்னுடைய சுன்னத்தின் என்றும் உள்ளது. நாங்க ஒவ்வொருத்தரும் ஃபஜ்ருடைய சுன்னத், லுஹருடைய சுன்னத், தஹஜ்ஜுடைய சுன்னத், துஹாவுடைய சுன்னத், மிஸ்வாக்குடைய சுன்னத், பல சுன்னத்களை பேசுறோம். ஏன் இந்த சுன்னத்தை பத்தி பேசாம இருக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபமன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி, யார் என்னுடைய சுன்னத்களை ஹயாத்தாக்குறாங்களோ என்னோட முஹப்பத் வெச்சாங்க. ஃபமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah, யார் என்னோட முஹப்பத் வெச்சாங்களோ அவர்கள் சொர்க்கத்தில் என்னோட இருப்பாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழே சொன்னாங்க. எனவே நானும் நீங்களும் உள்ளத்துல கையை வச்சு பார்ப்போம். சில நேரத்துக்கு உம்மாவோட பேசுறல்ல, வாப்பாவோட பேசுறல்ல, நேபர்ஸோட பேசுறல்ல, நண்பனோட கோவப்பட்டு, ரிலேட்டிவ்ஸோட கோவப்பட்டு, எவ்வளவு பேரோட நாங்க மனஸ்தாபமா இருக்கிறோம். எனவே ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்களுடைய நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். எல்லாத்தோடையும் ஒத்துமையாக போகக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக சத்தியமாக எங்களுக்கும் ரப்புல் ஆலமீனுடைய கிருபை இரக்கம், அவனும் எங்களை மன்னிச்சு கவனிச்சு ரஹ்மத் செஞ்சு எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவார். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜனாஸா ஒன்று தொழுவிக்க போறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நிப்பாட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ், இவருடைய ஜனாஸாவை தொழுவிக்க வாரம், இவர் ஒரு ஃபாஜிர், ஒரு பாவி என்பதாக எங்களுக்கு மத்தியில பிரபலியமாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களின் பக்கம் திரும்புறாங்க, செல்றாங்க, இவருடைய ஏதாவது ஒரு நலவொண்டு இருந்தா செல்லுங்களே. அந்த நேரத்தில் ஒருத்தர் எழுப்பி செல்றாரு, ஒரே ஒரு நாள் எங்களோட இரவில செக்யூரிட்டியாக வேலை செஞ்சார் என்பதாக. எனவே அல்லாஹ்வுடைய பாதையில செக்யூரிட்டியாக எங்களோட ஒரு நாள் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிச்சாங்க, அந்த கபர்ல மண்ணை போட்டு அடக்கினாங்க. அதுக்கு பிறகு அந்த கபரை பார்த்து சொல்றாங்க, அஸ்ஹாபுக யதுன்னூன அன்னக மின் அஹ்லின் நார் وأنا أشهد بأنك من أهل الجنة. உங்களோட நண்பர்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதி என்பதாக, நான் ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்றேன் நீங்க சொர்க்கவாதி 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 என்பதாக. முழு உலகமும் அவரை பத்தி பாவி என்று சொல்றாங்க.
இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கிண்டி 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 அவருடைய ஒரு நலவை தேடி சொர்க்கவாதி என்று சொல்றாங்க. ஆனா எங்களோட வாழ்றவங்கள 1000 நலவுகள் இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு கிண்டி 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 ஒரு தவற பார்த்து பாருங்களே இவர் இப்படி பேசிட்டார், பாருங்களே அப்படி செஞ்சிட்டார், நலவை பார்ப்போம், கெடுதிய மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சுன்னத்தை உள்ளத்துடைய சுன்னத்தை எப்ப நாங்க ஹயாத்தாக்குவோமோ ரப்புல் ஆலமீன் எங்களையும் பாவங்களை மறைத்து மன்னிச்சு ரப்புல் ஆலமீன் பாவங்களை நன்மையாக மாற்றிட்டு அல்லாஹ் எங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இக்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா